சாந்தி. அவ்யக்த சமிகை 25 மே 2025. இன்றைய பரமாத்மாவின் மகா வாக்கியம், अपना निजी स्वरूप व वरदानी स्वरूप सदा स्मृति में रहे तो अपवित्रता और विस्मृति का नाम निशान समाप्त हो जाएगा. பாபா புரிய வைக்கிறாரு, உங்களுடைய உண்மையான ஸ்வரூபம் வரதானி ஸ்வரூபம் சதா நினைவில் இருந்தால் கூட அசுத்தம் அல்லது இந்த மறப்பதினுடைய பெயர் அடையாளம் கூட இருக்காது. சில நேரம் நம்ம மறந்துடுறோமா, பாபாவை மறந்துடுறோம். நான் யார், நான் எப்படிப்பட்ட ஆத்மா அப்படிங்கிறத மறந்து தேக உணர்வுல வந்துடுறோம். ஆனால் பாபா என்ன சொல்றாரு, உண்மையில நீங்க யாரு? ஆத்மா. ஆத்மாவினுடைய நிஜி ஸ்வரூப், சுயஸ்வரூப், சுவசன்ஸ்கார் இது தூய்மை. ஆக இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கூட அசுத்தம் என்பது உங்க பக்கம் வரவே முடியாது. विस्मृति व अपवित्रता क्या होती है, अब इसकी अविद्या होनी चाहिए, क्योंकि यह संस्कार व स्वरूप आपका नहीं है बल्कि आपके पूर्व जन्म का था. எனவே மறப்பது அல்லது அசுத்தம் என்றால் என்ன? அந்த அப்பவித்திரதாங்கிறது ஆத்மாவினுடைய பின்னாடி காலத்துல நாம சேர்த்துக்கிட்ட விஷயங்கள். என்னுடைய உண்மையான ஸ்வரூப் அது கிடையாது. எனவே பாபா சொல்றாரு, அந்த மறப்பது அல்லது அசுத்தம்னா என்ன? எப்படி நம்ம சத்தியுகத்துல இருந்திருப்போமோ, காம், குரோத், மோக, லோப, அகங்கார், இது என்னன்னு கூட நமக்கு தெரியாது. என்னன்னே தெரியாது. இப்பவாவது தெரியும், ஆனா அதுல இருந்து நம்ம விடுபட்டிருக்கிறோம். பட் அப்போ என்னன்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்கள் இப்பொழுது அடைய வேண்டும். ஏனென்றால் இந்த இடையில் வந்த சன்ஸ்காரங்கள் உங்களுடைய முன் ஜென்மத்தினுடையது. முன் ஜென்மம் எது? முன் ஜென்மம் எது? இப்ப நாம எந்த லைஃப்ல இருக்கிறோம்? பிராமண வாழ்க்கை, பிரம்மா குமார், பிரம்மா குமாரி, இதுதான் இந்த லைஃப். இதனுடைய முன் ஜென்மம் எது? சூத்ரர்கள். அதாவது கலியுகத்துல நாம வாழ்ந்த வாழ்க்கை. இதே சரீரம்தான், ஆனா வேற ஒரு விதமான சன்ஸ்காரம், பழக்கம் எல்லாமே வேற. ஆனா இப்போ இதே சரீரத்துல தான் நான் ஆத்மா இருக்கேன். பட் நான் பிரம்மா குமார், பிரம்மா குமாரி. எனவே இது உங்களுடைய பூர்வ ஜென்மத்தினுடைய சன்ஸ்காரங்கள், இந்த பிறவியினுடையது, இந்த தூய்மையான வாழ்க்கையினுடையது அல்ல. अभी आप ब्राह्मण हो, ये तो शूद्रों के संस्कार और स्वरूप है. பாபா ஞாபகப்படுத்துறாரு, இப்பொழுது நீங்கள் பிராமணர்களாக ஆகிவிட்டீர்கள். இது இந்த இடையில் வந்த சன்ஸ்காரங்கள் சூத்ரர்களுடைய, உங்களுடைய முன்பிறவியினுடைய கலியுக வாழ்க்கையினுடைய சன்ஸ்காரங்கள். எனவே இது உங்களுடையது அல்ல. ऐसे अपने से भिन्न अर्थात दूसरे के संस्कार अनुभव होना, इसको कहा जाता है न्यारा और प्यारा. எனவே இது போன்று இது உங்களுடைய சன்ஸ்காரம் அல்ல, உங்களிடமிருந்து தனிப்பட்டது என்று உணர்வதுதான். இது என்னுடையது அல்ல. எப்படி ஒரு பொருள் இருக்கோ, நம்ம கிட்ட யாராவது கேட்பாங்களே, இது உங்களுடையதா? நம்ம சொன்னோம், இல்லைங்க இது என்னுடையது இல்லைங்க. அப்ப அதன் பக்கம் நம்மள சிந்தனையே போகாது. அது என்னுடையது இல்லை, நான் எப்போ முடிவு பண்ணிட்டேனோ அது நான் யோசிக்க கூட மாட்டேன். அதே போல பாபா என்ன சொல்றாரு, இது சூத்ரர்களுடைய சன்ஸ்காரம், உங்களுடையது அல்ல. அந்த அளவுக்கு அதிலிருந்து ஒரு விடுபட்ட நிலை, அந்த டிட்டாச்மெண்ட் உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா பாபா சொல்றாரு, அதுதான் அன்பாகவும் மற்றும் விடுபட்டும் இருப்பது. இந்த விகாரங்கள்லேருந்து விடுபட்ட நிலை. ஆனால் ஆத்மா நான் அந்த பிரியமானவரோடு, அந்த காதலனோடு இணைந்து இருப்பது. இங்க விடுபடுறோம், விகாரங்கள்லேருந்து விடுபடுறோம்னா அங்க நமக்கு அன்பு வருதுன்னு அர்த்தம். அதனால இன்னைக்கு என்ன புரிஞ்சுக்கணும்? நான் பிராமண வாழ்க்கையினுடைய சிரேஷ்ட ஆத்மா. இந்த சன்ஸ்காரங்கள் தான் என்னுடையது, பூர்வஜன சன்ஸ்காரங்கள் என்னுடையது அல்ல. இதை நாம கவனத்தில் வச்சுக்கலாம். நல்லது. ஓம் சாந்தி.